ஒரு நிமிஷம், ஜஸ்ட் 60 செகண்ட்ஸ். உங்க வாழ்க்கையில இருந்து யாராவது ஒரு நிமிஷத்தையே திருடிட்டா என்ன ஆகும்? அந்த ஒரு நிமிஷத்துல என்ன நடந்துச்சுன்னு உங்க நினைவை விட்டு மட்டும் இல்ல, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ரெக்கார்ட்ஸ்ல இருந்தும் மொத்தமா அழிச்சிட்டா அப்படி இருக்கும்? வாங்க இந்த பயங்கரமான கேஸோட மர்மத்துக்குள்ள போலாம். இதுதான் இறந்து போன ஒரு பொண்ணோட கடைசி வார்த்தைகள். இந்த ஒரு லைன்ல தான் இந்த மொத்த கேஸோட ஆழமான, நம்பவே முடியாத ஒரு மர்மம் ஒளிஞ்சிருக்கு. இது ஒரு சூசைடா? இல்ல பிளான் பண்ணி செஞ்ச கொலையா? இல்ல நம்ம கற்பனைக்கே எட்டாத வேறேதாச்சும் ஒன்னா? சென்னையில ஒரு இருண்ட இரவு. பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்டோட உச்சில இருந்து மீனான்னு ஒரு இளம் ஐடி பொண்ணு ஒரே ஒரு அலறல் சத்தத்தோட கீழே விழுந்து இறந்து போறாங்க. பார்த்ததும் எல்லாருக்கும் என்ன தோணுச்சுன்னா, இது ஒரு சோகமான தற்கொலைதான்னு. இப்போ இந்த கேஸ விசாரிக்க வர்றாரு சிஐடி ஆபீசர் அரவிந்த். கிரைம் சீன் பாக்குறதுக்கு ரொம்ப நீட்டா, பக்கா, ஒரு தற்கொலை எப்படி நடக்குமோ அப்படி இருந்துச்சு. ஆனா அரவிந்தோட அனுபவத்துக்கு நல்லாவே தெரியும், சில சமயம் எல்லாம் ரொம்ப சரியா இருக்கிறது தான் ரொம்ப தப்பா இருக்கிறதுக்கான முதல் அறிகுறி. இது ஒரு பெர்ஃபெக்ட் லாக்ட் ரூம் மிஸ்ட்ரி. அதாவது உள்ள இருந்து பூட்டின ஒரு ரூம்குள்ள எப்படி கொலை நடக்க முடியும்? கதவு உள்ள இருந்து தாப்பா போட்டிருக்கு. சண்டை போட்டதுக்கான எந்த அடையாளமும் இல்ல. சிசிடிவில கூட யாருமே உள்ள போகல, வெளியே வரல. சோ எல்லா எவிடன்ஸும் ஒரே ஒரு விஷயத்தை தான் திரும்ப திரும்ப சொல்லிச்சு, இது சூசைடு. ஆனா எவ்ளோ பெர்ஃபெக்ட்டா ஒரு கதைய சொன்னாலும் அதுல எங்கேயாச்சும் ஒரு சின்ன ஓட்டை இருக்கும் இல்லையா? எல்லாரும் இந்த கேஸ மூடிடலான்னு நினைச்சப்போ ஆபீசர் அரவிந்தோட அந்த கூர்மையான கண்ணு அந்த சின்ன தப்ப கண்டுபிடிச்சிருச்சு. அதுதான் இந்த மொத்த கேஸோட போக்கையுமே மாத்த போற ஒரு ஆரம்ப புள்ளி. எல்லாரும் கேஸ் முடிச்சதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா அரவிந்தோட மனசுல மட்டும் ஏதோ ஒன்னு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. இந்த பசில்ல எங்கேயோ ஒரு பீஸ் மிஸ் ஆகுது. ஒரு முக்கியமான துண்டு எங்கோ தவறவிடப்பட்டிருக்கு. அது அவர் தேட ஆரம்பிச்சாரு. அப்பதான் அது கிடைச்சது. அந்த பில்டிங்கோட சிசிடிவி ஃபுட்டேஜ். சரியா ராத்திரி 10:58க்கு மீனா அவங்க வீட்டுக்குள்ள போறாங்க. ஆனா 10:59 அந்த ஒரு நிமிஷத்துக்கான ரெக்கார்டிங் இல்ல. ஸ்கிரீன்ல டேட்டா கரப்டட்னு வருது. அடுத்த நிமிஷம் 11 மணிக்கு ரெக்கார்டிங் திரும்ப நார்மல் ஆகிடுது. சரியா ஒரு நிமிஷம், மொத்தமா 60 செகண்ட்ஸ் காணாம போயிருக்கு. இது ஒரு சாதாரண டெக்னிக்கல் எரர்னு மத்தவங்க நினைச்சாங்க. ஆனா அரவிந்துக்கு மட்டும் அது அப்படி தோணல. யாரோ வேணும்னே அந்த ஒரு நிமிஷத்தை வரலாத்துல இருந்தே அழிச்ச மாதிரி இருந்துச்சு. அப்படின்னு என்ன நடந்திருக்கும் அந்த ஒரு நிமிஷத்துல? சோ இப்போ இன்வெஸ்டிகேஷன் கிரைம் சீனை விட்டுட்டு மீனாவோட பர்சனல் மற்றும் ப்ரொஃபஷனல் வாழ்க்கையை நோக்கி திரும்புது. அந்த காணாம போன நிமிஷத்துக்கான பதில் அவளோட ரகசியங்களுக்குள்ளதான் ஒளிஞ்சிருக்குன்னு அரவிந்த் உறுதியா நம்பினாரு. மீனாவோட ஃபோன் டேட்டா, அவ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசினதெல்லாம் செக் பண்ணும்போது ஒரு விஷயம் தெளிவா தெரிஞ்சது. அவ கொஞ்ச நாளா பயங்கரமான மன அழுத்தத்துல இருந்திருக்கா. யாருனே தெரியாத ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து அவளுக்கு அடிக்கடி கால்ஸ் வந்திருக்கு. அந்த நம்பர் யாருதுன்னு ட்ரேஸ் பண்ணவே முடியல. அப்போதான் இந்த கேஸ்ல ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட் கிடைக்குது. மீனாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் லதா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க. மீனா ஒரு சீக்ரெட் ப்ராஜெக்ட்ல வேலை செஞ்சுட்டு இருந்தா. அது அவளை ரொம்ப பயமுறுத்துச்சு. அதை பத்தி யார்கிட்டயும் பேசக்கூடாதுன்னு அவளை மிரட்டியிருக்காங்கன்னு சொன்னாங்க. இதுதான் இந்த கேஸ்ல முதல் பெரிய ட்விஸ்ட். மீனாவோட கம்பெனில விசாரிச்சப்போ அப்படி ஒரு ப்ராஜெக்டே எங்க ரெக்கார்ட்ஸ்ல இல்லன்னு சொல்லி கைவரிச்சிட்டாங்க. ஆனா அரவிந்த் மீனாவோட லேப்டாப்பை செக் பண்ணும்போது 60 செகண்ட்ஸ் அப்படிங்கிற பேர்ல ஒரு ஹிடன் ஃபோல்டரை கண்டுபிடிக்கிறாரு. கம்பெனி மறைச்ச ஒரு உண்மைய மீனாவோட லேப்டாப் காட்டி கொடுத்துருச்சு. அந்த ஃபோல்டருக்குள்ள ஒரு வீடியோ இருந்துச்சு. அதுல மீனா ரொம்ப பயந்து போய் பேசிட்டு இருந்தா. அவ உருவாக்குன ஒரு டெக்னாலஜி எவ்ளோ ஆபத்தானதுன்னு, அது மனுஷங்களோட ரியல் டைம் மெமரிய மாத்தக்கூடியது, ஏன் மொத்தமா அழிக்கக்கூடியதுன்னும் பதட்டத்தோட விளக்குனா. அது ஒரு டெஸ்டிங் டிவைஸ், ஒரு மைண்ட் கண்ட்ரோல் வெப்பன் மாதிரி. இந்த நிமிஷம் அரவிந்துக்கு எல்லா டாட்ஸும் கனெக்ட் ஆச்சு. சிசிடிவில காணாம போன அந்த ஒரு நிமிஷம் அது ஒரு டெக்னிக்கல் கிளிச் இல்ல, அது ஒரு டெமோ. அவங்க டெக்னாலஜியோட ஒரு லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன். இது ஒரு சாதாரண கொலையில, இது ஒரு பெரிய சதி. யோசிச்சு பாருங்க, அந்த டெக்னாலஜியோட பயங்கரமே அதுதான். ஒரு வீடியோ ரெக்கார்டிங்ல இருந்து ஒரு விஷயத்தை அழிக்கிறது வேற. ஆனா ஒரு சம்பவம் நடக்கும்போது அங்க இருந்தவங்களோட நினைவுகள்ல இருந்தே அதை மொத்தமா தூக்குறது. இது சயின்ஸ் ஃபிக்ஷன்ல வர்ற ஒரு பயங்கரமான கனவு மாதிரி. ஒரு உண்மை நடந்ததுக்கான தடையட்டையே இல்லாம பண்றது. அரவிந்தோட சந்தேகம் இப்ப வெறும் சந்தேகமா இல்ல, அது ஒரு விதமான பயமா மாற ஆரம்பிச்சுது. மீனாவோட கேஸ் மாதிரியே சிட்டில நடந்த மத்த சில அன்சால்வ்டு கேஸ் ஃபைல்ஸ் அவர் திரும்பவும் ஓபன் பண்ணி பார்த்தாரு. அவரு தேடிட்டு இருந்த அந்த சின்ன பசில் பீஸ் இப்போ ஒரு பயங்கரமான உருவத்தை எடுக்க ஆரம்பிச்சுது.
மீனா மாதிரியே கொஞ்ச நாள் முன்னாடி மர்மமா இருந்த இன்னும் 3 பேருமே ஹைடெக் ஃபீல்ட்ல வேலை செஞ்சவங்க. 3 பேரோட சாவும் விவரிக்க முடியாத மர்மமாவே இருந்துச்சு. இந்த எல்லா கேஸையும் கனெக்ட் பண்ண ஒரே ஒரு விஷயம், சிட்டிக்கு வெளியில இருந்த ஒரு சீக்ரெட் ரிசர்ச் லேப். எல்லா ஆதாரத்தையும் வச்சு அரவிந்த் தன்னோட டீமோட அந்த சீக்ரெட் லேப சுற்றி வளைக்க ரெடியானாரு. இந்த பயங்கரமான விளையாட்டோட கடைசி கட்டம் அங்கதான் நடக்க போகுது. ஆனா அந்த கடைசி கட்டம் யாருக்குன்னு தான் அங்க ஒரு பெரிய ஷாக் காத்துட்டு இருந்துச்சு. அவங்க உள்ள போனப்போ அந்த லேப் ஒரு கல்லறை மாதிரி அமைதியா இருந்துச்சு. எல்லாத்தையும் நீட்டா க்ளீன் பண்ணி வச்சிருந்தாங்க. ஒரு சின்ன ஆதாரம் கூட இல்ல. ஆனா அந்த இருட்டு ரூமோட நடுவுல ஒரே ஒரு கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் மட்டும் ஆன்ல இருந்துச்சு. அந்த ஸ்கிரீன்ல ஓடிட்டு இருந்தத பார்த்து அரவிந்தும் அவரோட டீமும் அப்படியே உறைஞ்சு போயிட்டாங்க. அது வேற எதுவும் இல்ல, அதே நொடி அரவிந்த் அந்த லேப்குள்ள நடந்து வர லைவ் ஃபுட்டேஜ். அவர் வாழ்ந்துட்டு இருக்கிற அதே மொமெண்ட் அவர் கண்ணு முன்னாடி ரெக்கார்ட் ஆயிட்டு இருந்துச்சு. இது எப்படி முடியும்? அரவிந்த் இப்போதான் அவரோட வாழ்க்கையில முதல் தடவையா இந்த இடத்துக்குள்ள வராரு. ஆனா ஸ்கிரீன்ல வர வீடியோவோ அவரை திரும்பவும் உள்ள வர்ற மாதிரி காட்டுது. அவரோட மனசுக்குள்ள இருந்த ரியாலிட்டியோடைய ஆரம்பம் உடைஞ்சது. எது நிஜம், எது நினைப்புன்னு அவரால பிரிக்க முடியல. அப்போதான் அந்த ஸ்கிரீன்ல இந்த வார்த்தைகள் வந்துச்சு. அரவிந்துக்கு அந்த பயங்கரமான உண்மை மண்டையில அடிச்ச மாதிரி இருந்துச்சு. மீனாவோட கிரைம் சீன்ல காணாம போற அந்த ஒரு நிமிஷம், அது வெறும் சிசிடிவில இருந்து மட்டும் அழிக்கப்படல, அது அவரோட நினைவுகள்ல இருந்தும் அழிக்கப்பட்டிருக்கு. இந்த கேஸ இன்வெஸ்டிகேட் பண்ண வந்த ஆபீசரே அவங்க எக்ஸ்பெரிமெண்டோட ஒரு டெஸ்ட் சப்ஜெக்டா இருந்திருக்காரு. சில உண்மைகளை நம்மால என்னைக்குமே தெரிஞ்சுக்க முடியாது போல. ஏன்னா அந்த உண்மைகள் நடந்ததுக்கான தடையே நம்ம நினைவுகள்ல இல்லாம போயிடலாம். ஒருவேளை நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலயும் கூட இந்த மாதிரி யாருக்கோ தெரியாம அழிக்கப்பட்ட நிமிடங்கள் இருக்குமோ? யோசிச்சு பாருங்க.